இந்த வீடியோல டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம மேன், சீட்டா, வேல், பேட் இந்த எல்லா மேமல்ஸ்லயுமே வந்து பேட்டர்ன் ஆஃப் போன்ஸ் இன் ஃபோர் லிம்ஸ் பார்த்தோம்னா அனட்டாமிக்கலி சிமிலர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது இந்த ஹியூமரஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அல்னார், ரேடியஸ், கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், ஃபேலஞ்சஸ் எல்லாமே வந்து சிமிலரா பிரசன்ட் ஆயிருக்கும். அனட்டாமிக்கலி சிமிலர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். பட் தே ஹாவ் அடாப்டட் டு பெர்ஃபார்ம் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டிஃபரெண்ட் நீட்ஸுக்காக அது டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, சோ ஹோமோலஜின்றது இட் இண்டிகேட்ஸ் காமன் ஆன்செஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து இந்த மேமல்ஸ் எல்லாமே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து எவால்வ் ஆயிருந்தாலும் தே ஹாவ் அடாப்டட் டு பெர்ஃபார்ம் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, வேர் இஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா டிஃபரெண்ட் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சரா இருந்தாலுமே தே ஹாவ் அடாப்டட் டு பெர்ஃபார்ம் தி சேம் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளை, பேர்ட், பேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அனட்டாமி வந்து வேற, ஸ்ட்ரக்சரலி அனட்டாமிக்கலி அது டிஃபரெண்டா இருந்தாலுமே தே ஹாவ் அடாப்டட் டு பெர்ஃபார்ம் தி சேம் ஃபங்க்ஷன் ஃபிளையிங் தான். இதுதான் வந்து analogous structures which is a result of convergent evolution. So இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதை பத்தி டீடைல்டு வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.